Praise the Lord. நான் உங்கள் ஆகாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகருக்கு ஒரு விதமான குற்ற மனசாட்சி இருக்கும். என்ன தெரியுமா? நேற்று ஜெபம் பண்ணேன், நேற்று பைபிள் வாசித்தேன், இன்னைக்கு பைபிள் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல. ஒரு நாள் நல்லா இருக்கிற, ஒரு நாள் நல்லா இல்லை. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதனாலே மனசு சரிப்பட மாட்டேங்குது. மனசாட்சி குத்துது. நம்ம ஊழியம் பண்றோம், கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்றோம், பல இடங்களை பார்க்கும்போது ஜெபித்தாயா வேத வாசித்தல் கேட்குறாங்க. நம்ம குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுத்ததுனால நம்மளால ஒரே சமாதானம் கெட்டு போகுது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ஜெப வீரனா ஆவது எப்படி? நீங்கள் 1 கொரிந்தியர் 14 படிச்சீங்கன்னா, நீங்க அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணும்போது, அப்படி விண்ணப்பம் என்பது கடவுளுக்கு தெரியப்படுத்தும். உங்க ஆவியிலே நீங்க அந்நிய பாஷை பேசும்போது உங்க ஆவியானது விண்ணப்பம் செய்யுது. அப்போ அந்த விண்ணப்பம் என்னன்னா, நீங்க பண்ற ஜெபத்துக்கு கருத்தற்றதா இருக்கு, கருத்து இல்லாம இருக்கு, மற்றவங்களுக்கு புரியாம இருக்கு, உங்களுக்கு புரியாம இருக்கு. அப்போ நீங்க தனிப்பட்ட விதத்துல அது 10 நிமிஷமோ, அரை மணி நேரம், 1 மணி நேரமோ நீங்க தினமும் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணி பாருங்களேன். அப்படி பண்ண உங்க ஆவி விண்ணப்பம் பண்ற ஆவியா மாறிடும். அப்படின்னு சொன்னா ஜெபிக்கிற ஆவியா மாறிடும். நீங்க எப்போ உட்கார்ந்தாலும், எப்போ ஜெபிக்க ஆசைப்பட்டாலும் அந்த ஜெப ஆவி தானா வந்துடும். ஏன்னா ஆண்டவராக இயேசு சொல்லும் போது மத்தேயு 26:40-41 நீங்கள் என்னோடு கூட விழித்திருக்கு ஜெபிக்க கூடாதுன்னா, விழித்திருந்து அப்படின்னா 1 மணி நேரம். அப்போ அதை சொல்லும் போது இயேசு என்ன சொல்றாருன்னா, மாம்சம் விளைவினது ஆவியை உச்சம். அப்போ மாம்சத்துல நீ செயல்படும் போது இன்னைக்கு பண்ற ஜெபம் நாளைக்கு பண்ண முடியாது, நாளைக்கு பண்ற ஜெபம் நாளைக்கு பண்ண முடியாது. அப்போ நீங்க ஆவிலே அந்நிய பாஷையில நீங்க ஜெபிக்க அங்க மாம்சத்துக்கு வேலை இல்லை. அப்போ மாம்சத்துக்கு பண்ற ஜெபம் தான் கருத்தான ஜெபம். உங்களுக்கும் புரியும், மற்றவங்களுக்கும் புரியும், அதுல நீங்க திருப்தி ஆவீங்க. ஆனா அந்நிய பாஷையில பண்ற ஜெபம் உங்களுக்கு திருப்தி ஆகாது, மற்றவங்களுக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. அப்ப என்னன்னா, உங்க உள்ளான மனுஷன் நல்ல ஒரு ஜெப வீரனா மாறி எப்பயுமே ஜெபிக்கிற ஆவி உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சு. இரவுல ஜெபிக்கலாம், அதிகாலை ஜெபிக்கலாம், மத்தியானம் ஜெபிக்கலாம். எப்போது ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனா மாற்றக்கூடிய எதுன்னு சொன்னா அந்நிய பாஷை. அதை விட்டுறாதீங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசி பாருங்க. அப்படி பெறாதவங்க பரிசுத்தாவின் தாகத்தோடு கேளுங்க, நிச்சயம் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க பெற்றுக்கொள்வோன்னு விசுவாசத்தோடு கேளுங்க, சந்தேகப்படாதீங்க. God bless you.